காஸ்டியூம் டிசைனர் ஜெயகிருஷ்ணா அவர்களை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை தன்னை திருமணம் செஞ்சு ஏமாத்திட்டதை சொல்லி சென்னை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தாங்க. சமூக பக்கங்கள்ல சில பேட்டியை கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை ஜெயகிருஷ்ணா தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்புவதை தடுக்க வேண்டும் அப்படின்னும் சமூக பக்கங்கள்ல ஜெயகிருஷ்ணா அவர்கள் பதிவிட்ட வீடியோக்கள்ல நீக்க கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நீதிபதி செந்தில்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய சார்பில் ஜெயகிருஷ்ணாவால நான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கேன். ஜெயகிருஷ்ணா மீது தான் வச்சிருந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி தன்னை ஏமாற்றியதாக தெரிவிக்கப்பட்டது. ஜெயகிருஷ்ணா அளிக்கிற பேட்டினால தன்னுடைய 2 குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜெயகிருஷ்ணாவுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வாதிடப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் 2 பேருக்கும் இடையே இருக்கும் உறவு குறித்து எந்த மறுப்பும் தெரிவித்து எந்த ஒரு ஆதாரம் காட்டப்படாத நிலையில் இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வழக்குடைய விசாரணையை அக்டோபர் 22ஆம் தேதியை தள்ளி வச்சிருக்காங்க. இந்த மனு தொடர்பாக ஜெயகிருஷ்ணா அவர்கள் பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்து சென்னை உயர் நீதிமன்றம் இப்ப தீர்ப்பு வழங்கியிருக்காங்க.